ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேன்குமார் கிச்சன். நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி என்னன்னா, நல்ல ஒரு இனிப்பு அப்பம் தான் பார்க்க போறோம். இந்த இனிப்பு அப்பம் கந்தரப்பம்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க. நாங்க எங்க வீட்டுல எப்படி செய்வோமோ அதே மெத்தட்ல செஞ்சிருக்கேன். ரொம்பவே குயிக்கா ஈஸியா சூப்பராகவே செஞ்சிடலாம். டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். என்னோட வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு பாத்திரத்துல நான் ஒரு 250 கிராம் அளவு இட்லி அரிசி எடுத்திருக்கேன். எல்லாரும் பச்சரிசி வச்சு செய்வாங்க. இது இட்லி அரிசி வச்சு செய்யும் போது கொஞ்சம் டேஸ்ட் கூடுதலாவே இருக்கும். இதுக்கு ஒரு 1/4 கப் அளவு துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு, உளுத்தம்பருப்பு அந்த மூணும் கலந்து சேர்த்துக்கலாம். இட்லி அரிசி ஒரு பங்கு இருந்துச்சுன்னா 1/4 பங்கு அளவு அந்த 3 பருப்பையும் சேர்த்துக்கோங்க. நல்லா இதை 3 தண்ணியில களைஞ்சிட்டு ஒரு 2 மணி நேரம் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். இதை மிக்சி ஜார்லயே நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சிக்கலாம். இது நல்லா ஊறட்டும். நம்ம இதுக்கு சர்க்கரை பாகு ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாயில ஒரு 1/4 கப் அளவு வெல்லம் எடுத்திருக்கேன். இந்த வெல்லத்தை நல்லா கரைச்சிட்டு தூசி மண்ணெல்லாம் இல்லாம வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். பாகு பதம்லாம் தேவையில்லை. இதை நம்ம அந்த அரிசி ஊற வச்சிருக்கோம்ல அதோட சேர்த்து அரைக்க போறோம். அதனால கல் தூசி இல்லாம நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இந்த வெள்ளைப்பாகு தண்ணி வச்சுதான் நம்ம அந்த அரிசி பருப்புகள்லாம் அரைக்க போறோம். அரைச்சிட்டு ஒரு 1/2 மணி நேரம் வச்சிருந்துட்டு எண்ணெயில நம்ம சூடா சுட்டு எடுத்தோம்னா அருமையான கந்தரப்பம் ரெடி ஆயிரும். நல்ல வெல்லம்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு. இது ஆறுனதுக்கு அப்புறமா வடிகட்டிட்டு நம்ம ஊற வச்ச அரிசி பருப்போட சேர்த்து அதை அரைச்சிடலாம். மிக்சி ஜார்ல ஒரு 3 ஏலக்காய் அதோட சேர்த்துக்கோங்க. அரிசி பருப்பு நல்லா ஊறிடுச்சு. ஃபர்ஸ்ட் கொரகொரப்பா இதை அரைச்சிக்கலாம். கொரகொரப்பா அரைச்சதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்ச வெள்ளைப்பாகுவை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துட்டு நல்ல ஃபைன் பேஸ்டா நல்ல தோசை மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஃபைன் பேஸ்டாவே அரைச்சாச்சு. வெள்ளைப்பாகு நான் கொஞ்சம் கொஞ்சமா விட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இது ஒரு 1/2 மணி நேரம் வச்சிருந்துட்டு சூடா உள்ள எண்ணெயில நம்ம ஒவ்வொரு கரண்டியா விட்டு இந்த அப்பத்தை சுட்டு எடுக்கணும். இந்த அப்பம் எல்லார் வீட்லயும் பண்டிகை காலங்கள்ல செய்வாங்க. ரொம்பவே ஈஸியா குயிக்காவும் செஞ்சிடலாம். டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கும். நல்ல மாவு பதம் நம்மளுக்கு கரெக்டா இருக்கு. ரொம்பவும் தண்ணியா இல்லாம ரொம்பவும் இட்லி மாவு மாதிரி இல்லாம தோசை மாவு பதத்துக்கு கரெக்டா இருக்கட்டும். எண்ணெய் நல்லா சூடா இருக்குது. இதுல ஒரு கரண்டி மாவு எடுத்து அந்த சூடா உள்ள எண்ணெயில விட்டுக்கலாம். மாவு ஊத்தின உடனே அந்த அப்பம் மேலாப்புல எலும்பி வரும். நல்ல மீடியம் ஃப்ளேம்லயே வச்சுட்டு குக் பண்ணுங்க. அப்பதான் உள்ளேயும் நமக்கு நல்லா வெந்து வரும். இது ஒவ்வொரு அப்பமா தான் நம்ம சுட முடியும். இந்த மழை நேரங்கள்ல இது சூடா செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க கண்டிப்பா விரும்பி சாப்பிடுவாங்க. இதுல பாசிப்பருப்பு, துவரம்பருப்பு எல்லாமே சேர்த்துருக்கிறதுனால நல்ல ஒரு வாசனையோட சூப்பராகவே இருக்கும். இதே மெத்தட்ல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். நல்லா 2 பக்கமும் பொன்னிறமா வேக விட்டு எடுத்துக்கலாம். இதே மாதிரியே நம்ம ஒவ்வொரு அப்பமா இதுல சூடா உள்ள எண்ணெயில சுட்டு எடுத்துக்கலாம். நல்ல மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு குக் பண்ணீங்கன்னா உள் பக்கமும் நல்லா வெந்து பொன்னிறமா வெந்து வரும். இந்த அருமையான இனிப்பு அப்பம் சாமிக்கு நெய்வேத்தியமாவும் வச்சு படைக்கலாம். இதே மெத்தட்ல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.